நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி, எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி, இப்படி வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்க கூட பேசுங்க, எங்களை உடைங்க, உருவாக்குங்க. உடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். ஆவியானவர் என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த சாயங்காலத்துல நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னாக்கா, எத்தனை பேரு ஆண்டுடைய பாதப்படியில நீங்க உட்காரும் போது, ஆண்டுடைய பிரசனத்துல நீங்க உட்காரும் போது சந்தோஷமா இருப்பீங்க. திரும்பி வரும்போது சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா, அதுதான் உண்மை. யாருமே அத மறுக்கவே முடியாது. ஆண்டுடைய பிரசனத்துல நம்ம உட்கார்ந்துட்டு வரோம்னாக்கா, அத போல ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நீங்க சோர்வா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஓடி போயிட்டு, "ஏசப்பா, நீங்க தான் எனக்கு வழி. நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு" சொல்லிட்டு நீங்க ஓடி போய் நீங்க உட்காரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் அத்தனை பெரிய அதிசயங்களையும், அற்புதங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா! வாழ்க்கையில எத்தனையோ பாதைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். எத்தனையோ கஷ்டம், நஷ்டங்கள, லாபங்கள, நன்மைகள, தீமைகள கடந்து வந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டுடைய பாதபடி மட்டும் தான் எனக்கு சந்தோஷமே. அல்லேலூயா! ஆண்டுடைய பாதபடியை தெரிஞ்சவங்க விடமாட்டாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமாக ஒருவேளை நம்போ ஆண்டுடைய பாதபடியில நம்ம உட்கார்ந்து நம்ம சில நன்மைகள அனு அ அ நான் அனுபவிக்கிறோம்னாக்கா, அந்த நன்மைய அனுபவிச்சதுக்கு கூட நம்ம ஆண்டவர்ட்ட போய் உட்காரணும். ஆண்டவரே, அந்த நன்மைய நீங்க கொடுங்கங்கிறதுக்கு மட்டும் நாம ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்காரக்கூடாது. கொடுத்துட்ட பிறகு கூட ஆண்டவருடைய பிரசன்னத்துல பாதத்து அருகே உட்கார்ந்திருக்கணும். ஆமென். ஸோ நானு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நானு இந்த இந்த பிசாசு பிடித்தவன பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். லேகியோன். என்ன அவன பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். அவனுக்கு ஆண்டவர் போயிட்டு அவன சுகமாக்குறாரு. அவனுக்கு விடுதலைய தராரு. விடுதலைய தந்த பிறகு, அவன் செய்த ஒரு சம்பவத்த மட்டும் உங்க மத்தியில நான் வைக்க விரும்புறேன். அது என்ன அப்படியே ரொம்ப கேட்சியா இருந்தது இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு அந்த வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 35வது வசனம். அவனுக்கு அந்த பிசாசு போயிட்ட உடனே, அந்த பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கின உடனே, அந்த பிசாசுகள் பன்றிகள் மத்தியில போன உடனே, அங்க இருக்கிறவங்கலாம் அவன பார்த்து, அவன பன்றிகள் மேய்க்கிறவங்கள கூட பார்த்து, அவன பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவன் செஞ்ச ஒரு காரியம் வந்து என்ன ரொம்ப அப்படியே அட்ராக்ட் பண்ணுச்சு. என்னன்னாக்கா 35வது வசனத்துல, அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிகிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். அல்லேலூயா! பயங்கர ஒரு கேட்சியா இருந்தது எனக்கு இந்த வசனம். அந்த அந்த வசனம் மட்டும் தான், அந்த அந்த வார்த்தை மட்டும், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அப்போ நான் எப்படி யோசிச்சேனாக்கா, உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. அவங்கள மாதிரி நமக்கும் பிரச்சனை உண்டு. அவங்கள மாதிரி நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. எல்லாருமே ஒரு டிஸ்கரேஜ்மென்ட், டிசப்பாயின்ட்மென்ட், ஒரு கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து போகிறோம். ஆனா, ஆண்டவருடைய பிள்ளைங்க அவருடைய அண்டியில உட்காரவங்கள பார்த்து பயந்தார்கள். ஆமென். அது அவன் 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 ஆண்டவருக்கு பயந்தான். அவன் ஆண்டவருடைய பாதத்தருக அவன் கடைசியா இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, அந்த இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, தட்ஸ் ஆல். அவன் யாரையும் பார்க்கல. எனக்கு விடுதலை கிடைச்சது. நான் எங்க போய் உட்காரணும்? இயேசுவின் பாதத்தருகே. விடுதலை கிடைக்குதோ கிடைக்கலையோ, யூ ஹேவ் டு சிட். நீ எங்க உட்காரணுக்கா? ஆண்டுடைய பாதபடியில தான் உட்காரணும். விடுதலை கிடைக்குதோ கிடைக்கலையோ, அது மேட்டரே கிடையாது. எனக்கு கிடைச்சா நான் உட்காருவேன், கிடைச்சா நான் சர்ச்சுக்கு போவேன், கிடைச்சா நான் பைபிளை வாசிப்பேன், கிடைச்சா நான் ஜெபம் பண்ணுவேன், கிடைச்சா ஆண்டவரை பிடிச்சுப்பேன். நோ. அவன் புத்தி தெளிந்த பிறகு, ஆமென். அப்போ கர்த்தருடைய பாதபடியில உட்காரவங்களாம் யாரு? எஸ், புத்தி தெளிந்தவர்கள். ஆமென். அப்ப நம்மளுக்கெல்லாம் புத்தி தெளிந்து இருக்குது. ஆமென் சொல்லுங்க, பெரிய ஆமென் சொல்லுங்க. ஆண்டுடைய பாதபடியில உட்காரவங்க எல்லாருமே புத்தி தெளிந்தவர்கள். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய இன்பம், எவ்வளோ பெரிய சந்தோஷம் இதுல. ஆண்டுடைய அவன் புத்தி புத்தி தெளியறதுக்கு முன்ன எங்க இருந்தான்? அவன் ஒரு காட்டுக்குள்ள இருந்தான். அவன் ஒரு சுடுகாட்டுல இருந்தான். அவன் கல்ற கிட்ட இருந்தான். புத்தி தெளியறதுக்கு முன்பாக. சோ உலகத்துல இன்னைக்கு பாத்துக்கங்க, புத்தி தெரியாதவங்க எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? சர்ச்சில் இல்ல. புத்தி தெரியாதவங்களா? புத்தி தெளிந்தவர்கள் தான் ஆண்டுடைய பாதத்தருகே நம்ம உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா! அல்லேலூயா! அந்த புத்தி இந்த வசனம் சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்.
அப்படியே என்ன வந்து பிடிச்சிக்கிச்சு இந்த வசனம். புத்தி தெளிந்தவர்கள், புத்தி தெளிந்தவர்கள், புத்தி தெளிந்தவர்கள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு யார் பயந்தா? மற்றவங்க அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆமென், அல்லேலூயா. எதுக்கு பயந்தாங்க? அவன் உட்கார்ந்த இடம் சரியான இடம். 3 காரியங்கள். 1, அவனுக்கு புத்தி தெளிந்திருக்குது. 2வது, அவன் 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 உட்கார்ந்த இடம் ஆண்டவருடைய பாதத்தருகே. அவனை பார்த்து மத்தவங்க பயந்தாங்க. 3 காரியங்கள். சோ இந்த 3 காரியம் நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு யோசிக்கலாமா? இந்த சாயங்கால வேளை இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா? நமக்குள்ள இருக்குதுனாக்கா இந்த 3 காரியங்கள் நம்ம எங்க உட்கார்ந்திருப்போம்? ஆண்டவருடைய பாதத்தருகே தான் உட்கார்ந்திருப்போம். ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்றத லேசா நினைக்காதீங்க. லேசா நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்றது வந்து நம்ம புத்தி நல்லா இருந்தாதான் உட்காருவோம். நம்ம புத்தி தெளிஞ்சாதான் உட்காருவோம். சோ அந்த புத்தி தெளியறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு கூட தான் நான் இருக்கணும். எனக்கு யாரோ சுகம் கொடுத்தாரு. என்னைக்கு? என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்தாரு. எனக்கு யாரோ ஒருத்தர் ரட்சிப்பை கொடுத்தாரு. என்னைக்கு? என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்தாரு. எனக்கு யாரோ ஒருத்தர் அற்புதம் செஞ்சாரு. அவருடைய பாதத்தருகே தான் நீ லைஃப் லாங் உட்காரணும். ஆமென். வாழ்நாள் முழுவதுங்க. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. வாழ்நாள் முழுவதும் நான் ஆண்டவருடைய இயேசுவினுடைய பாதத்தருகே உட்கார வேண்டும். கஷ்டமா? இயேசுவின் பாதத்தருகே உட்காருங்க. நஷ்டமா? இயேசுவின் பாதத்தருகே உட்காருங்க. கண்ணீரா? இயேசுவின் பாதத்தருகே உட்காருங்க. கவலையா? இயேசுவின் பாதத்தருகே உட்காருங்க. பிசாசு பிடிச்சு ஆட்டுதா? இயேசுவின் பாதத்தருகே உட்காரு. வியாதியா? இயேசுவின் பாதத்தருகே உட்காருங்க. அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்தான் நமக்கு ஹாஸ்பிடல். எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தா அதுதான் நமக்கு எல்லாமே. ஆமென். இந்த ஹாஸ்பிடல் போலாம், அந்த ஹாஸ்பிடல் போலாம், இங்க எக்ஸ்ரே எடுக்கலாம், இங்க ஸ்கேன் எடுக்கலாம், அங்க வந்து இது பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம், எல்லாமே திங்க் பண்ணிட்டு எல்லாமே யோசிச்சுட்டு கடைசியா வந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார முன்னாடியே உட்கார்ந்துருங்க. ஆமென், அல்லேலூயா. சோ நான் இதை எப்படி பார்க்கறேனாக்கா, முன்னாடியே இயேசுவின் பாதத்தருகே உட்காரவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அப்போ எனக்கு யார் ஞாபகம் வந்தானாக்கா, ஜான் வெஸ்லி. என்ன, ஜான் வெஸ்லி வந்து ஒரு பெரிய மெத்தடிஸ்ட் சர்ச்சை துவங்கினவர். அவருடைய ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இஃப் ஐ எம் ரைட் 18 பிள்ளைங்க. 18 பிள்ளைங்களுக்கும் நைட்ல வரிசையா தலைமையில கையை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே போவாங்களாம். இன்னைக்கு ஒரு பிள்ளை வச்சுக்கிட்டு, 2 பிள்ளை வச்சுக்கிட்டு, 3 பிள்ளை வச்சுக்கிட்டு, 4 பிள்ளை வச்சுக்கிட்டு, அதுக்கு ஜோம் பண்றதுக்கு ஐயோ நான் மறந்துட்டேன். அவங்க தலைமையில கையை வச்சு ஜோம் பண்ண மறந்துட்டோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய பிள்ளைங்களுக்கு அவங்க தூங்கிட்ட பிறகு நிறைய நேரங்கள்ல அவங்க கால் மாட்டுல உட்காந்து அவங்க காலை பிடிச்சி ஜோம் பண்ண நாட்கள் உண்டு. அவங்க தலைமாட்டுல தலைமையில கையை வச்சு ஜோம் பண்ண நாட்கள் உண்டு. ஒரு ஜான் வெஸ்லியுடைய மதர், அம்மா, அவங்க பிள்ளைகளுக்காக அப்படி ஜோம் பண்ணாங்கனாக்கா, இன்னைக்கு அந்த பிள்ளைகளுடைய நிலைமை ஒரு பெரிய ஆலயத்துக்கே உருவாக்குனவங்க. ஒரு பெரிய இந்த உலகத்துல மெத்தடிஸ்ட் சர்ச் என்ற ஒரு ஆலயத்தையே உருவாக்குனவங்க. அப்படி எப்படிப்பட்ட அம்மாவா இருந்திருப்பாங்க? ஏன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தாங்க? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ற ஒரு அம்மாமார்கள், அப்பாமார்களுடைய பிள்ளைங்கெல்லாம் உயர்ந்த இடத்துல தான் வருவாங்க. ஆமென். வெயிட் போடுங்க. போய் ஆண்டவரே இதுதான் எனக்கு தெரியும். பேங்க் எப்படா திறக்கும்னு சொல்லி பேங்க் உடைய வாசப்படியில உட்கார மாட்டேன். ஆண்டவரே ஸ்கூல் எப்ப திறக்கும் அந்த ஸ்கூல் வாசப்படியில் நான் போய் உட்கார மாட்டேன். ஆண்டவரே காலேஜ் எப்ப திறக்கும் அந்த வாசப்படியில போய் நான் உட்கார மாட்டேன். நான் உட்காருது உங்க பாதத்தருகே தான். ஆமென். அந்த பாதத்தருகே உட்கார்ந்தவங்க எல்லாருமே ஜெயித்தவர்கள். நிறைய பேர் ஜெயித்தவர்கள். நான் அடிக்கிட்டே போறேன். ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்த எல்லாருமே ஜெயித்தார்கள். இவனுக்கு புத்தி தெளிந்த பிறகு அவன் பார்த்தது இயேசுவின் பாதத்தருகே தான். நான் சொல்றேன், யாருக்கெல்லாம் இந்த ஜெபிக்கணும் என்ற ஆவி ஒண்ணு இருக்குது. என்னால ஜெபிக்க முடியும், டெய்லி என்னால ஜெபிக்க முடியும், இவ்வளவு நாள் ஜெபிக்க முடியும், இவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியும் சொல்றவங்க எல்லாருமே உங்க லைஃப் லாங் நீங்க முத்திரை போட்டு வச்சீங்க, இதுதான் என் வாழ்க்கை. நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு நாள் கூட ஜெபிக்காம இருந்ததில்ல. மேபி இஃப் ஐ எம் சிக், அது கூட மனசுக்குள்ளே பண்ணியிருந்திருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆண்டவருடைய பாதப்படியில முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு வரைக்கும் இருந்ததே கிடையாது. ஜெபிக்க நாட்களே கிடையாது.
வேதம் வாசிக்காம நாட்களே இருந்ததே கிடையாது. என்னால முடியாது அது. அது இல்லனாக்கா நான் நினைக்கிறேன் வேற மாதிரி தான் இருந்திருப்பேன் நான். ஆனா புத்தி தெளியாம தான் இருப்பேன். நல்லா யோசிச்சுக்கங்க. நீங்க காலையில எழுந்து உங்க புத்தி தெளியலனாக்கா ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பாதப்படியில உட்காருங்க. ஆண்டவருடைய பாதப்படியில உட்காரு. ஃபார் எனிதிங், என்ன மூமெண்ட் இருந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எதுக்கா இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தடுகே வந்து ஒரு விடுதலை உண்டு. ஒரு ஆன்சர் உண்டு. ஒரு விடுதலை உண்டு. மறக்காதீங்க. சோ இந்த இடத்துல எனக்கு இந்த வசனம் ரொம்ப ரொம்ப உண்மையாவே என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை. நான் அப்படியே பிராக்கெட் பண்ணி வச்சுக்கிறேன். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிகிறதை கண்டு பயந்தார்கள். ஜெபிக்கிறவங்க ஒரு வல்லமை இருக்கும் என்னைக்குமே. அது மறக்காதீங்க. யார் யாரெல்லாம் நல்லா ஜெபிக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் ஜெப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறீங்களோ, நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. உங்ககிட்ட முந்தாதப்பா, வேணாம், டேஞ்சர் கொஞ்சம். இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரும். வரும், கண்டிப்பா வரும். யாருக்கு? யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க கிட்ட மோதாத, வேணாம், வேண்டவே வேணாம். அந்த ஜெபிக்கிறவங்க கிட்ட அவ்வளோ வல்லமையை கத்த தராரு. ஏன்? நீங்க ஆண்டவருடைய பாதத்தருகே உட்காரும் போது அங்க இருக்கிற அத்தனை வல்லமையை நம்ம ஏத்துக்கிறோம். அந்த ஆண்டவர் அந்த பாதத்தருகே உட்கார நம்ம இருக்கவே மாட்டாரு. இந்த பாதத்தருகேன்னு சொல்றது நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். வேளாங்கண்ணியில போய் உட்கார்ந்துருப்பாங்க, நிறைய டெம்பிள்ஸ் கிட்ட போய் உட்கார்ந்துருப்பாங்க. 4-5 நாளா இங்கதான் உட்காந்துக்கிறேன், அந்த கடவுளை தான் நான் பார்த்தேன், அந்த கடவுள் தான் எனக்கு வழி திறக்கணும் அப்படிலாம் போயிட்டு நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கைய எங்கெங்கயோ போய் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சது, நீ வீட்டுக்குள்ளே இருந்து ஆலயத்துக்கு வந்து ஆண்டுடைய பாதப்படியில நீங்க உட்காரும் போது கண்டிப்பா ஒரு விடுதலை உண்டு. ஒரு ஆண்டவருடைய பாதத்தருகே நம்ம போய் உட்காரும் போது நம்ம புத்தி ஆட்டோமேட்டிக்கா தெளிவாகும். ஆட்டோமேட்டிக்கா. நான் சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனையில வேணா வந்திருக்கலாம். இந்த நேரத்துல இதை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹீலிங் இறங்கும். மாத்திரை போட்டாதான் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹீலிங் இறங்கும். நீங்க எந்த சூழ்நிலாம் வாங்க, ஆனா ஆண்டோடைய பாதத்தை அருகே நம்ம உட்காரும் போது எல்லாத்தையும் அவர் ஏத்துப்பாரு. நீ எதுக்கு சுமக்கிற, நீ எதுக்கு கவலைப்பட, என் பாதத்தை அருகே உட்காரு. 5 நிமிஷம்லாம் உட்காராதீங்க. போய் நாட்களாக உட்கார்ந்து பார்த்தீங்களா, 1 வாரம் 1 மாசமா போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே சாப்பாடு செஞ்சுக்கின்னு சாப்பிடுவாங்க, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. டெய்லி உட்காருங்க ஆண்டவர் பாதத்தருகே. எங்க இருந்தாலும் உட்காருங்க, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உட்காருங்க. ஒரு நாள் எப்படியும் பதில் உண்டு. ஆமென். எப்படியும் பதில் உண்டு. அன்னைக்கு ஜெபம் பண்ண பாரு, இன்னைக்கு பதில் தராரு. எப்பயோ ஜெபம் பண்ண, இன்னைக்கு பதில் தராரு ஆண்டவர். இப்படிலாம் நம்ம பேசுவோம். சோ ஆண்டவருடைய பாதத்தருகே உட்காரும் போது அதாவது புத்தி தெளிகிறது. ஒரு நம்மளை பார்த்து ஒரு பயம், இது ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ற ஒரு பயம். ஜெபிக்கிறவங்க கிட்ட பாத்துக்கிறீங்களா, எப்பவுமே ஒரு வல்லமை இருக்கும். ஜெபிக்கிறவங்க கிட்ட அவங்க பேச்சுல ஒரு வல்லமை, செயல்ல ஒரு வல்லமை, அவங்களுடைய எல்லா காரியத்திலும் ஒரு வல்லமை இருந்தே ஆகும். ஏன்னா ஆண்டவர் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு, விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அட் எனி காஸ்ட், என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் அவங்க மேல ரொம்ப பொசசிவா இருப்பாரு. ஆண்டவர் அவங்க மேல அப்படியே ரொம்ப கண்ணா இருப்பாரு. அதுக்குதான் சொல்றாரு, என் கண்ணை உன்மேல் வைத்து உன்னை நடத்துவேன்றாரு. உன்மேல் வைத்து. எவ்வளவு அழகான வார்த்தைங்க பாருங்களேன். நம்ம பார்க்காத ஒரு தேவன், நம்ம காணாத ஒரு தேவன் நம்ம மேல எவ்வளவு ஒரு அக்கறையா இருக்கிறார்ல. அவர் எல்லா தேவைகளையும் அறிந்த தேவனா இருக்கிறார்ல. அப்பா, அவர் சச் அ கிரேட் காடுங்க. அவரை கொண்டாடுங்க. அவர் வாழ்க்கையில என்ன நீ ஃபீல் பண்றீங்க, லோன்லியா, ஒரு மாதிரி எனக்கு யாருமே இல்ல, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எல்லாத்தையும் யார் செய்வான்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, நான் ஒன்னே ஒரு பதில் தான் சொல்லுவேன். ஆண்டுடைய பாதத்தருகே உட்காருங்க, எல்லாமே தெளிவாயிடும். எல்லாமே தெளிவும். நீங்க ஆண்டுடைய பாதத்தருகே உட்காரலனாக்கா என்ன நடக்கும் தெரியுமா? எந்த ஜோம் பண்றீங்களோ நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டே வருவீங்க. சூப்பரா எல்லாம் விசுவாசத்தோடு செய்வார், ஆண்டவர் செய்வார் ஜோம் பண்ணிக்கிட்டே வருவீங்க. திடீர்னு பார்த்து ஒரு நாள் ஆண்டுடைய பாதத்தருகே உட்கார்ந்துருக்க மாட்டீங்க, ஜோமானாம இருந்திருக்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா, நடக்குமா, இது அப்படி ஆகுமா அப்படின்னு திடீர்னு கவலை வந்துரும். திடீர்னு கவலை வந்துரும் நமக்கு. அப்ப நம்மளே முழிப்போம், என்னது இது, ஏன் புத்தி தெளிவில்லை. ஆண்டுடைய பாதத்தருகே உட்காரனால நம்ம புத்தி தெளிவில்லை, தெளிவு போயிடுது. ஆண்டுடைய பாதத்தருகே உட்கார்ந்தாதான் தெளிவே உண்டு. ஆமென்.
அழுத்த திருத்தமா சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு டேப்லெட் என்னன்னாக்கா, ஆண்டுடைய பாதத்தை அருகே நீ உட்காரும் போது கண்டிப்பா ஒரு தெளிவை கத்த தருகிறார். ரெண்டாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். ஆண்டுடைய பாதத்தை அருகே அவங்க எப்படி தெரிந்து கொண்டாங்கன்னு சொல்லிட்டு 10வது அதிகாரம், லூக்கா 10வது அதிகாரம் 10வது அதிகாரம் 39வது வசனம். 10வது அதிகாரம் 31வது வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின், மார்த்தா மரியாள் எனப்பட்ட அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென். ஏசாமி அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. மார்த்தா மரியாள் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த 2 பேருக்கு மத்தியில மரியாள் என்னப்பட்ட சகோதரி இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென். நிறைய பிரச்சனை அங்க, ஒரு பெரிய என்ன மரணமே நடந்து அங்க முடியுது. ஆனா ஏசுவாமி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஏசுவாமி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்த போது பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்துல மரியாள் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தா மரியாள் அவருடைய பாதத்தருகே. எங்க? அவருடைய பாதத்தருகே. மரியாளுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வீட்டு வேலை செய்யலைன்னா கூட நான் எப்படியாச்சும் இந்த வார்த்தையை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தையை நான் மிஸ் பண்ணக்கூடாது. என்னைக்குமே மிஸ் பண்ணாதீங்க ஆண்டுடைய வார்த்தையை. என்னைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நின்று இந்த வார்த்தையை பேசி நம்ம கேட்கிறோம்னாக்கா, இது ஆண்டுடைய வார்த்தை. இது ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இது நமக்கு ஒரு பெரிய குடுப்பனையாக நம்ம பார்க்கணும். ஆமென். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்து, நல்லா தெரியுதா, அவ பற்பல வேலைகளை செஞ்சதுனால எப்படி இருந்தா? வருத்தமா. எப்படி நான் அந்த குழம்பை வைப்பேன், எப்படி இந்த சாப்பாடை செய்வேன், எப்படி நான் பரிமாறுவேன், எப்படி நான் சாமான் கழுவேன், இது மாதிரி வருத்தங்கள், நிறைய வருத்தங்கள். இந்த வருத்தங்கள் எல்லாம் சாத்தான் கொடுப்பான். எப்படி நான் சர்ச்சுக்கு போவேன்? இன்னைக்கு போவேன்னா போவேன். சர்ச் என்னுடைய பிரையாரிட்டி. ரெண்டாவது. ஆமென். சோ இந்த 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மார்த்தா மரியாள். மரியாள் ஆண்டுடைய பாதத்தருகே தெரிந்து கொண்டால், மார்த்தாள் பற்பல வேலைகளை குறித்து கவலையாய் கிடந்தாள், வருத்தம் அடைந்தாள். ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். என்ன பண்றாங்க? கம்ப்ளைண்டும் பண்றாங்க இயேசு கிட்ட. என்ன? இயேசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவ பாருங்க எப்படி இருக்கிறா. என்ன? நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, வீட்டு வேலையை செய்ய சொல்லுங்க. கவலை இல்லையா? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரம். இயேசு விட்டு கொடுப்பாரா? இயேசு விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுக்கவே மாட்டார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாயே, கவலைப்பட்டு கலங்குகிறாய். கரெக்டா அடிச்சார் ஆண்டவர். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதுனால நீ ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார முடியல. என்னைக்குமே கவலையோ கண்ணீரோ உன்னை ஆண்டவருடைய பாதத்தருகே கொண்டு போகாது. நீ கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கவலை வரும்போது, கஷ்டம் வரும்போது ஆண்டவருடைய பாதப்படியில போய் உட்காரலாம். நீ ஜெபிக்கவே முடியாது. உன் பாதி மூளை உன் கவலையை பத்தி தான் யோசிக்கும். உன் கால் மூளையே குட்டி மூளை. அதுல வர காலு ஜோமன்னா சரியாகிடுவார் போல, ஜோமன்னா சரியாகிடுவார் போல, அந்த மாதிரி யோசிக்கும். புரியுதா? சோ நம்ம எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல? சோ இந்த இடத்துல பிரதியுத்தரமாக மார்த்தாள், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கரையுகிற. ஆண்டவர் ஒரே அடி அடிக்கிறார் பாருங்க. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிருக்கிறாய். சர்ச்சில் உட்காரலாம், வீட்டில் போய் ஜெபிக்கலாம், ஆனாலும் என் கவலை என்னை விட்டு போகலையே நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு இந்த வியாதி உண்டு. சர்ச்சில் உட்காந்தாச்சு, இந்த செய்தியை கேட்டாச்சு, ஆனா ஏன் என் கவலை என்னை விட்டு போமன்? நீ கவலையை விட்டாதானே அது உன்னை விட்டு போவோம். புரியுதா? நம்ம கவலையை விட மாட்டோம். அவங்க பேசுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இதை பத்தி யார் யோசிப்பா? நான் தானே யோசிக்கணும். நீ யோசிக்க வேணான்றாரு ஆண்டவர், நீ யோசிக்காதன்றாரு. ஆனா அது நமக்குள்ள ஏறாது. நம்ம என்ன பண்ணிப்போம்? நமக்கு அது எப்படி நான் தானே பாடுபடணும், அது எப்படி நான் தானே செய்யணும், அது எப்படி நான் தானே ஓடணும், அது எப்படி நான் தானே யோசிக்கணும். அப்ப எங்க இயேசு? இயேசு எங்க? ஒரே அடி அடிச்சார. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாயே மார்த்தாளே, சொல்லிட்டாரு. மார்த்தாளே மார்த்தாளே,
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாயே. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற வேலையே தான். இந்த கலங்குற கேசலுக்கெல்லாம் வீட்டுல உட்காந்து தான் கலங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் வர பிடிக்காது. இந்த கலங்குற கேஸெல்லாம் ஜெபிக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே வரணுங்க. சில நேரங்களில வீட்டை விட்டு வெளியே வந்து, இது எனக்கான ஜெபம், இது எனக்காக தெரிந்து கொண்டப்பட்ட நேரம், இது எனக்காக கொடுக்கப்பட்ட நேரம் என்று சொல்லி நம்ம அதுக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஏன்னா நம்மளுடைய கவலைகளை விட, நம்மளுடைய கஷ்டங்களை விட, நம்மளுடைய கண்ணீரை விட இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். அவருக்கு தெரியும் அவரை தேடி வரும்போது நம்ம என்ன செய்யணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு என்ன செய்யணும் சொல்லு. அநேக காரியங்களை சும்மா சொன்னாரா? ஒரு காரியம்னாரா? சமையலை மட்டும் சொன்னாரா? பணத்தை மட்டும் சொன்னாரா? இல்லையே. அநேக காரியங்கள், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாயே. ஆண்டுடைய பாதப்படியில வருகிறீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கவலையும் கஷ்டத்தையும் அவர் எடுத்து போடுகிறவர். நீங்க என்னைக்கு ஆண்டுடைய பாதப்படியை விட்டு விலகி இருக்கிறீங்களோ, எல்லா கவலையும், அநேக கஷ்டமும் நம்மள வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சும்மா கொஞ்ச நேரம் இடம் கொடுங்களேன், எல்லா கவலையும் வந்து சூழ்ந்து அப்படியே புயல் காத்து அடிக்கிற மாதிரி நம்ம மேல வந்து எல்லா குப்பையும் வந்து விழும். சாத்தானுக்கு அதுதான் இஷ்டம். ரொம்ப இஷ்டம் சாத்தானுக்கு. எல்லாத்தையும் நம்ம மேல போட்டு விட்டுருவான். இன்னானால எங்கெங்கெல்லாம் இரிட்டேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நம்மள இரிட்டேட் பண்ணிடுவான். ஆனா ஆண்டுடைய பாதத்தருகே உட்காருங்களேன் போயிட்டு, அப்படியே ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல அதை மறக்க வச்சிருவார். நம்மள இருக்கிற நம்ம எதுக்காக கவலைப்படுறோம், எதுக்காக நம்ம 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 யோசிச்சுட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். சோ இந்த இந்த அருமையான பெண்மணி என்ன பண்றாங்க, மரியாள் ஆண்டுடைய பாதத்தருகே உட்கார்றாங்க. பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். அந்த மார்த்தாலோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42வது வசனம், தேவையானது ஒன்று. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னது தேவையானது? தேவையானது ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது. தேவையானது ஒண்ணுதான். அந்த தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். பதில் சொல்லிட்டார் ஆண்டவர். மார்த்தா, அந்த மரியாள் வந்து மார்த்தாளுக்கு பதில் சொல்றாரு. மரியாள் வந்து தன்னை விட்டு எடுப்பாத நல்ல பங்கு ஒண்ணு இருக்குது. அங்க பார்த்தோம், இயேசுவின் பாதத்தருகே உட்காரும் போது உன்னை பார்த்து பயப்படுவாங்க. இயேசுவின் பாதத்தருகே உட்காரும் போது புத்தி தெளியும். இங்க இயேசுவின் பாதத்தருகே உட்காரும் போது தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆமென். ஆண்டுடைய பாதத்தருகே உட்காரும் போது அவர் நல்ல பங்கை உனக்காக கொடுக்கிறவர். அல்லேலூயா. என்னைக்குமே கர்த்தர் கெட்ட பங்கை கொடுத்திருக்கிறாரா? சான்ஸே இல்லை, கண்டிப்பா கிடையாது. நல்ல பங்கை கொடுக்கிறவர் ஆண்டவர். நமக்காக வச்சிருக்கிற நல்ல பங்கு அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்தாதான் கிடைக்கும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுறோம்? நமக்காக வைத்திருக்கிற நல்ல பங்கு. சோ நான் எப்படி பார்க்கறேன்னா, இந்த வார்த்தையை எப்பயாச்சும் ஜெபம் பண்றது, என்ன பண்றது, ஆண்டவரே என் ஆசீர்வதி, ஆண்டவரே என் ஆசீர்வதி, ஆண்டவரே என் ஆசீர்வதி, ஆண்டவரே என் ஆசீர்வதியும். இதை எப்படி ஆசீர்வதிப்பாரு? நான் கேட்கிறேன், ஆண்டுடைய பாதப்படியில நம்ம தினமும் உட்கார்றோமா? அந்த பழக்கம் இருக்குதா நமக்கு? ஆண்டுடைய பாதத்தருகே உட்கார்ற பழக்கம் இருக்குதா? அந்த பழக்கம் எந்த டைம்ல இருக்குது, எப்போ இருக்குது, எப்படி இருக்குது? செல் நோண்டுறதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு டைம் இருக்குது. கண்ட கதைகளை பேசுறதுக்கு டைம் இருக்குது, வேண்டாத கதைகளை யோசிக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பாதத்தருகே உட்காருவதற்கு சரியான நேரம் உண்டா? அந்த நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் உங்க பாதப்படியில நான் உட்கார்றேன், வேற எதுவுமே இல்லை. என்ன, எனக்கு இந்த பைபிளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கும். எப்போ எழுதணும்னா 2015 இருந்து இருக்கும். திடீர்னு எடுத்து வச்சு எல்லாம் திடீர்னு டிக் பண்ணி நிற்பேன். திடீர்னு எடுத்து வச்சு திடீர்னு ஜோம் பண்ணுவேன். எப்பப்பெல்லாம் என் கண்ணில் மாட்டுதோ அப்பெல்லாம் எடுத்து வச்சு ஜோம் பண்ணுவேன். நல்ல பங்கு எனக்கு வேணும். ஆமென். எனக்கு வாழ்க்கையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவர்கிட்ட வந்தாதான் நடக்கும். நமக்கு இவர்கிட்ட வரலன்னா ஒன்றும் நடக்க போறதில்ல, ஒன்றும் ஜெயிக்க போறதில்ல. இவர் நம்மளை பிடிச்சி கீழே தான் தள்ளுவாரு. அதனால இவர்கிட்ட வந்தாதான் நடக்கும். ஆமென். அந்த நல்ல பங்கு நான் பெற்றுக்கொள்ளணும்னாக்கா அப்ப நான் எப்படி இருக்கணும்? ஐ ஹாவ் டு பி ஸ்மார்ட் எனஃப். நல்ல பங்கை நீங்க எப்படி தெரிந்து கொள்வீங்க? நல்ல பங்கை பார்த்து பரவாயில்ல போகலாம், பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் எடுத்துக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம், அப்புறம் நடக்கலாம்.
சில கடைங்களுக்கு போவீங்க, நான் இதை அப்படியே வச்சுட்டுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. நீங்க போயிட்டு வரதுக்கு காணாம போயிடும் அந்த இல்லம்மா கஸ்டமர் நாங்க கொடுத்துட்டோம், நல்ல பங்கு உனக்கு வெயிட் பண்ணாது, நீதான் போகணும் நல்ல பங்கு கிட்ட. அந்த நல்ல பங்கு தருகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த நல்ல பங்கை நீங்க தெரிந்து கொள்ற வரைக்கும் விடவே விடாதீங்க ஆண்டவரை, விடவே விடாதீங்க. நான் பைத்திய மாதிரி சில நேரங்கள் நிறைய நேரங்களில் பேசுவேன் ஆண்டவர்கிட்ட. என்ன சொல்லுவேனாக்கா, நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே, உங்களை விடவே மாட்டேன். என்னதான் தெரியும்ல உங்களுக்கு, என்னன்னா சாத்தான் சோதனை வரட்டும், என்னன்னா கஷ்டம் வரட்டும், என்ன பாடுகள் வரட்டும், என்னன்னா எப்படின்னா என்ன சோர்வாக்கட்டும் சாத்தான், நீங்க தான் அப்படின்ற உறுதி ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எவ்ரி டே சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், நீங்க தான், உங்களுக்கு விரோதமா நான் செய்ய மாட்டேன். நம்புவாரா கர்த்தரு? நம்பணும், செய்யுங்க ஆண்டவரை. உங்களை பார்க்குறாரு ஆண்டவர். சும்மாலாம் நான் 10 நாள் உபவாசம் இருந்தேன், 1 மாசம் உபவாசம் இருந்தேன், நல்ல பங்கை வாங்கிப்பேன் நினைக்காதீங்க. அந்த நல்ல பங்கை வாங்குறதுக்கு we need some qualifications நம்ம கிட்ட தேவை. அதெல்லாம் உங்களை போனோன்னா நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் இருந்தா எடுத்துக்கோ, நீ டாக்டர் ஆயிடுன்னு சொல்றாங்களா? அதுக்கு எவ்வளோ பாடுபட்டு ஒரு டாக்டர் ஆகிறோம், எவ்வளோ பாடுபட்டு ஒரு என்ஜினியர் ஆகிறோம், எவ்வளோ பாடுபட்டு பல வேலைகளுக்குள்ள நம்ம போறோம். அப்ப ஆண்டவர் மட்டும் சும்மாவா? நல்ல பங்கு அவர் கொடுக்கணும்னால, நல்ல பங்குனா நல்ல சர்டிபிகேட் எனக்கு வேணும். நல்ல பங்குக்குள்ள நிறைய இருக்குது. பங்கு அது நல்ல பங்கு, என் பங்கு அது, என் பங்கை நான் வாங்கிக்கணும். என் பங்கு எனக்கு தான். என் பங்கு தூக்கி உனக்கு கொடுப்பாரா? நோ. உன் பங்குக்கு நீ ஜெபம் பண்ணு, உன் பங்குக்கு நீ பாடுபடு, அது தேவை. சோ இதை நம்ம பார்க்கும்போது தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே என்னது? நல்ல பங்கு. நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கை நான் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் கண்டிப்பா வித்தியாசமான காரியங்களை செய்வார். அதுல ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். அடுத்த கேள்வி நான் கேட்கிறது, நம்ம எதை தெரிந்து கொண்டோம்? தீங்கானதை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? இதுவா இதுவா? நல்ல யோசிங்க. நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோமா? நல்ல பங்குக்குள்ள நான் இருக்கிறேனா? அந்த நல்ல பங்கு எனக்கு கிடைக்குதா? அதுதான். அதெல்லாம் ஆண்டவர் ஃபுல்லா நம்ம கிட்ட பார்த்துட்டாருன்னா, ஒன்னே ஒன்று தான் நான் சொல்வேன், அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரா? கடைசியில சொல்லிட்டாரு, அவனை விடுவிப்பேன், மறு உத்தரவு கொடுப்பேன், அவனுக்கு இறங்குவே, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அவனை கனப்படுத்துவேன். நல்ல பங்கு உள்ளவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென். என்னைக்குமே சோர்வே அடையாதீங்க, அந்த சோர்வுக்குள்ளே போகாதீங்க, அந்த சோர்வே வேணானுங்க. ஆண்டவரே என்னை ஜெபிக்க விடாதபடி என்ன தடைகள் வந்தாலும் நான் எடுத்து போட்டுறேன், என்னை ஜெபிக்க விடாதபடி எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த வியாதிகள் வந்தாலும் நான் அதை எடுத்து போட்டுறேன், அது எனக்கு கிடையாது ஆண்டவர், நான் உம்முடைய பிள்ளை இயேசு சாமி. நல்ல பங்கு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு போறவங்க எல்லாம் உலகத்துக்கு எப்படி இருப்பாங்க? பைத்தியமா தான் இருப்பாங்க. அது பவுல் பேசுறாருல, உன்னை பார்த்தாலே என்ன இப்படி ஏசு ஏசுன்றிய, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறிய, சும்மாவே அல்லலியா போட்டுனுங்கிறிய, அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அந்த நல்ல பங்கு அவங்களுக்கு கிடையாது, எனக்கு மட்டும்தான், நமக்கு மட்டும்தான், கர்த்தரை தேடுறவங்களுக்கு மட்டும்தான், கர்த்தருடைய இயேசுவினுடைய பாதத்தருகே உட்காரவங்களுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுற இந்த வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய பாதத்தருகே உட்கார, ஆண்டவருடைய பாதத்தை ஃபர்ஸ்ட் புத்தி தெளியும். ஆமென். புத்தி தெளியும். 2வது ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்தா விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பங்கை வச்சிருக்கிறாரு. அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்றதுக்கு விடாதீங்க ஆண்டவரை, விடவே விடாதீங்க. அதுக்கப்புறமா விடாதீங்க. ஒரு நல்ல பங்கு தான் நினைக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட நிறைய நல்ல பங்கு வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அவரை விசுவாசிக்கும் போது அவர் தருகிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்துல உம்முடைய பாதத்தருகே நாங்கள் உட்கார்ந்தோம், பேசுனீங்க, என்னைக்குமே உம்முடைய பாதத்தருகே உட்கார எங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.